நான் எளியவன், நான் சிறியவன். அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யறாரு பாருங்க. ஆமென். நீங்க 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுவதற்கு உன்கிட்ட இருக்கிற ஜனங்கள் மிகுதியா இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவர்கள் எவனோ அவன் திரும்பி கீலியாத் மலையில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்கள் செவியில் கேட்க பிரசித்தப்படுத்தி என்றார். அப்பொழுது ஜனத்தின் 26,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 16,000 பேர் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப ஆங்கில பைபிள்ல பாத்தீங்கன்னா 22,000, 10,000 மீதி இருக்காங்க, 32,000 பேர் வந்தாங்க கிதியோன் கூட. ஆண்டவர் சொல்றாரு, என் 32,000 பேர் நீங்க யுத்தம் பண்ணி என் கைதான் ரட்சித்தது, நாங்க தான் வெற்றி பெற்றோம் என்று நீங்க சொல்லாதபடிக்கு, வீம்பு பேசுவதற்கு இடம் உண்டாகாதபடிக்கு அவர்களை கொஞ்சம் பேரை நீ குறைச்சிருப்பா. யாருக்கெல்லாம் பயமா இருக்குதோ அவங்களாம் பின்னாடி போட்டு சொல்லிட்டு 22,000 பேர் பின்னாடி போயிடுறாங்க. 32,000 பேர்ல 22,000 பேர் போயிட்டாங்க. மீதி எத்தனை பேரு? மீதி 10,000 பேர். ஆண்டவர் சொல்றாரு, இதுவும் அதிகம். என்ன சொல்றாரு? இதுவும் அதிகம். அப்படி சொல்ற பாருங்க. 4ஆம் வசனம், கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்கள் தண்ணீர் அண்டையில் இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரிச்சு பார்ப்பேன், உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரு குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வர கடவன். 6ஆம் வசனம் சொல்லுது, தங்கள் கையினால் அள்ளி தங்கள் வாயை கொடுத்து நக்கி கொண்டவர்கள் இலக்கம் 300 பேர். எத்தனை பேர் சொல்றீங்க? 32,000 பேருக்கு பதிலாக எத்தனை பேர் ஆண்டவர் செலக்ட் பண்றாருங்க? எல்லாம் சொல்லுங்க, எத்தனை பேருங்க? 300 பேரு. திரளாய் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த மாட்டாரு, கொஞ்சமா எடுத்து கருத்து பயன்படுத்துவாரு. நம்ம இந்த உலகத்தில், நம்ம கிராமத்தில் எத்தனை பேர் இருக்கலாம்? நாம் சிறு கூட்டமா இருக்கிறோம். இந்த கூட்டத்தான் பெரிய கூட்டத்தை ரட்சிப்புகள் நடத்துகிற பெரிய கூட்டமா கர்த்தர் பயன்படுத்துவாராக. எத்தனை பேர் சொல்றீங்க?